Hello all, welcome back after a short commercial break. நம்ம மறுபடியும் இப்போ ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இன்டர்னல் அனாலிசிஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் வந்து நம்மளோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது, அசஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. கரண்ட் பர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணுறப்போ ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் எதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம காம்படிட்டர்ஸை விட நம்ம ஆர்கனைசேஷன் எந்த வகையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குமா. ஓகே, இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, நம்மளோட மார்க்கெட் என்ன இருக்குது, நம்மளோட கஸ்டமர்ஸ் யார், நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம், எந்த மாதிரி சேனல்ஸில் இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை டெலிவர் பண்ணுறோம், நம்மளோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குமா. ஓகே, ஒரு சில விஷயங்கள் வந்து இன்டர்லிங்க்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சச்சஸ் மார்க்கெட்டும் ப்ராடக்ட் சர்வீஸும் இன்டர்லிங்க்டாக இருக்கும், சேனல்ஸ் அண்ட் கீ கஸ்டமர்ஸ் இன் ஈச் சேனல் இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அசஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து மேனேஜ்மெண்ட் எதை வச்சு அளக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு அவங்க ஐடியா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ப்ராஃபிட்டை வச்சு மெஷர் பண்ணலாம், இல்லை நம்ம பர்பஸை எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்கோன்றதை வச்சு மெஷர் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு அளவுகோலை வச்சு மெஷர் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான். பட் ஜென்ரலாக கீ ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்ஸ், கஸ்டமர்ஸ், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ், சேனல்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்ஸ். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஓவராலாக பார்த்தோன்னா, இதை விட்டுருங்க, இங்கேருந்து ஆரம்பிப்போம். இன்டர்னல் அனாலிசிஸை ஃபஸ்ட்டு பற்றி சொல்கிறாங்க. இன்டர்னல் அனாலிசிஸை பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பண்ணோம். பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறப்ப நம்ம எதை பேஸ் பண்ணி இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அனாலிசிஸ் பண்ணுவோம், மெட்ரிக்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த மெட்ரிக்ஸில் காமனாக இருக்கக்கூடியது இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட், கஸ்டமர், ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், சேனல்ஸ். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்ஸ். ஓகே, இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ரிலேட்டிவ் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியிலையும் சரி, நம்ம எந்த மார்க்கெட்டில் ஆப்ரேட் பண்ணுறோமோ அந்த மார்க்கெட்லேயும் சரி, நம்மளோட ரிலேட்டிவ் பொசிஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். இதை பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அனாலிசிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்விரான்மெண்ட் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து சொன்னோம்னா அதை தான் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, எதை வச்சு இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குரூப் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா அதோட ப்ரைமரி ப்ராடக்ட், அந்த கம்பெனி என்ன மேக் பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இது இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு அந்த ஏதாவது ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதில் இருக்க எல்லாருமே கார்ஸ் தான் விற்பாங்க. ஓகேவா? கார்ஸு அந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸ். ஸோ அதை வச்சு தான் பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எக்ஸாம்பிள் அதே தான் இருக்குது. சூப்பரா? ஜாரா, ஹச்என்எம், மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர், பேண்டலூம்ஸ், வெஸ்ட் சைடு, யூனிக்ளோ இவங்கெல்லாம் வந்துட்டு அப்பேரல்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் ஃபார் யூத் விற்கிறாங்க. ஸோ அந்த இதுக்குள்ளே வந்துடுறாங்க. ஓகேவா? இதுதான் இண்டஸ்ட்ரி. மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சம் டோட்டல் ஆஃப் மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், நம்ம சொல்லக்கூடிய கன்சிடரேஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை டோட்டல் பண்ணோம்னா அதுதான் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
அதோட வேல்யூ, காஸ்ட்டு, ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த மார்க்கெட்டை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஃபிசிக்கலாக ஒரு என்டிட்டியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா விர்ச்சுவலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து லோக்கலாகவும் இருக்கலாம், குளோபலாகவும் இருக்கலாம். ஓகேவா? இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த கண்ட்ரி, அந்த பிஸ்னஸ், அந்த கம்பெனி அதோட ப்ராடக்ட்ஸை எங்கெங்கெல்லாம் விற்கிது அப்படிங்கிறத பொறுத்து லோக்கலாக குளோபலாக அப்படிங்கிறது இருக்கும். எல்லா பிஸ்னஸ்க்கும் மார்க்கெட் ஒன்று தானா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. மார்க்கெட்னா என்ன அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஓகேவா? ஸோ அதனால் எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரே மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்கிறது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் டிஃப்ரெண்ட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. கரெக்டாக? ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஓன் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே தனி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உழவர் சந்தையே எடுத்துக்கலாமே. உழவர் சந்தைக்கு போய் இளநீ குடிச்சிட்டு வரத்துக்காகவே போயிட்டு வருவாங்க. ஒரு சிலர் வந்து டெய்லி காய்கறி வாங்கிட்டு வரத்துக்காக போயிட்டு வருவாங்க. ஒரு சிலர் ஃப்ரூட்ஸ் வாங்கிறதுக்காக போவாங்க. அதில் ஒரு சிலர் வேறு ஏதாவது வாங்க போவாங்க. ஸோ அந்தந்த ப்ராடக்ட்ஸ்க்கு அது மார்க்கெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உழவர் சந்தையிலே வெளியே நான் வந்து ஒரு கோழி குஞ்சு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னோடய மார்க்கெட்டே வேறு. அங்கே காய் வாங்க வர எல்லாருமே கோழி குஞ்சு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கான பையர்ஸ் செல்லர்ஸ் யார் அப்படிங்கிறத வச்சு தான் என் மார்க்கெட் டிசைட் ஆகும். ஸோ ஒரே பிஸ்னஸ்க்குள்ளேயே ஈச் ப்ராடக்ட்டுக்கும் தனியாக மார்க்கெட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வேறு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எஃப்எம்சிஜி பிராண்ட் வந்துட்டு ஷாம்பு விற்பாங்க, டைரி ப்ராடக்ட்ஸ் விற்பாங்க, மாவு விற்பாங்க, வாஷிங் பவுடர் விற்பாங்க, எக்ஸட்ரா நிறையா விற்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொரு ப்ராடக்ட் லைனுக்கும் செப்பரேட் மார்க்கெட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் தனியாக நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அனலைசிங் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதிலேருந்து வந்தோம்? ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸில் ஆரம்பிக்கிறோம். இன்டர்னல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கரண்ட் பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணணும். கரண்ட் பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸை தான் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மற்றவங்களோட நம்ம எங்கே டிஃபர் ஆகிறோம் அப்படிங்கிறது. ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்ஸ், கஸ்டமர்ஸ், ப்ராடக்ட், சர்வீசஸ், சேனல்ஸ். அதில் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இண்டஸ்ட்ரினா என்னென்னு பார்த்துட்டோம், மார்க்கெட்னா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது அனலைஸ் பண்ண போகிறோம். இண்டஸ்ட்ரியையும் மார்க்கெட்டையும் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளோட காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியையும் மார்க்கெட்டையும் அனலைஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த காம்படிட்டர் ஈக்குவல் சைஸ் அண்ட் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கலாம், வேல்யூலேயும் பெருசாக இருக்கலாம், இல்லை சின்னதாகவும் இருக்கலாம், இல்லை புதுசாக வந்தவங்களாக இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி நம்மளோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியையும் மார்க்கெட்டையும் அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு டூல் தான் ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் குரூப்புக்குள்ளே யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ரைவல் ஃபர்ம்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அதாவது காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சிமிலர் காம்படிட்டிவ் அப்ரோச் இருக்கும். ஓகேவா? அப்புறம் பொசிஷன்ஸ் இந்த மார்க்கெட்டும் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும். அப்படின்னா அவங்களாம் ஒரே குரூப்பில் இருப்பாங்க. ஓகேவா? ஒரு ஸ்ட்ராட்டஜிக் குரூப். ஓகே, இந்த ஒரே ஸ்ட்ராட்டஜிக் குரூப்புக்குள்ளே இருக்க கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஒன்று ரிசம்பிள் பண்ணிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. இன் எனி ஆஃப் த செவரல் வேஸ். இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு வகையில் ஒன்றோட ஒன்று ஒத்து போவாங்க, ஈக்குவலாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அது என்னென்ன வேஸ் அப்படின்னா ப்ராடக்ட் லைன் பிரெத்து வந்துட்டு அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம். அவங்களோட குவாலிட்டி, ப்ரைஸ்லாம் ஒரே ரேஞ்சில் இருக்கலாம். ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸை எம்ஃபசைஸ் பண்ணலாம், அதாவது யூஸ் பண்ணலாம். ஒரே மாதிரியான ப்ராடக்ட் அட்ரிபியூட்ஸை வச்சு ஒரே மாதிரியான பையர்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணலாம்.
ஒரே மாதிரியான டெக்னாலஜி அப்ரோச்சஸை அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். சிமிலர் சர்வீசஸ் ஆர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்தில் அவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாங்கனாலும் அவங்க வந்துட்டு ஒரே ஸ்ட்ராட்டஜிக் குரூப்புக்குள்ளே தான் வருவாங்க. ஓகேவா? இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் குரூப். ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் குரூப் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. எல்லா செல்லர்ஸும் என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி ஒரே மாதிரி கம்பேரபிள் மார்க்கெட் பொசிஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிக் குரூப்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, வித்தியாசமாக போட்டி போடுவாங்க. ஓகேவா? டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் பொசிஷன்ஸையும் எடுத்துக்குவாங்க மார்க்கெட் பிளேஸில். ஸோ ரெண்டுமே சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் குரூப் தான் இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி போட்டி போடுவாங்க, அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அதர் எக்ஸ்ட்ரீமில் பார்த்தோன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிக் குரூப்ஸ் இருப்பாங்க, வித்தியாசமாக போட்டி போடுவாங்க, அவங்களுக்குன்னு டிஃப்ரெண்ட் பிளேஸ் இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேவா? நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் எந்த ஸ்ட்ராட்டஜிக் குரூப்பில் யார் யார் வரா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ரூல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக நம்மளால் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காம்படிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள்ஸை வச்சு நம்மளோட காம்படிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் ஆர் குவாலிட்டி ரேஞ்ச், ஹை, மீடியம், லோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்லாம் வந்துட்டு ஹையில் போயிடும். ஓகேவா? ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி இருக்கவங்களாம் லோவில் வந்துடுவாங்க, வேறு ஏதாவது ஒன்று மீடியமில் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜிக் குரூப்பாக பிரிக்கலாம். இப்போ வந்து ஆப்பிள் அண்ட் சாம்சங் S26 அந்த மாதிரி அல்ட்ரா அதெல்லாம் வந்து ஒரு காம்படிஷன். ரியல்மி, ஓப்போ, விவோ இதெல்லாம் வந்துட்டு வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் குரூப். ஓகேவா? அப்படி பிரிச்சுக்கலாம். அடுத்தது ஜியாகிரபிக்கல் கவரேஜ் அதே மாதிரி, வெர்டிக்கல் இன்டெகிரேஷன் அதே மாதிரி, ப்ராடக்ட் லைன் பிரெத்து, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், டிகிரி ஆஃப் சர்வீஸ் இதெல்லாம் வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது plot the firms on a 2 variable map using pair of these differentiating characteristics. ஓகேவா? 2 வேரியபிள் மேப்பில் இதை plot பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே இடத்துல வர எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் குரூப்புன்னு கொடுத்துருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், சாம்சங்லாம் இங்கே வரும், அதை அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டு நீங்களாம் ஒரு குரூப்பா அப்படின்னு சொல்லிடுறது. ஓகே, அந்த சர்க்கிள் நம்ம போடுறோம்ல, இப்போ ஏபிசிக்கு இத்தினூண்டு இருக்குது, பிக்யூஆருக்கு மட்டும் இவ்வளோ பெரிய சர்க்கிள் இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டால் தட் இண்டிகேட்ஸ் தேர் ரெஸ்பெக்டிவ் ஷேர் ஆஃப் டோட்டல் இண்டஸ்ட்ரி சேல்ஸ் ரெவன்யூஸ். இப்போ செல்ஃபோன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு 1000 கோடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சேல்ஸு. அதில் ஆப்பிள் வந்துட்டு 500 கோடி பண்ணுது அப்படின்னா ஆப்பிளை சுற்றி நல்லா பெரிய சர்க்கிளாக போடணும், பாதி சைஸ் கவர் பண்ணுற மாதிரி. இப்போ ஓப்போ, விவோ எல்லாம் சேர்த்து ஒரு 100 கோடி தான் பண்ணுது அப்படின்னா அதை சுற்றி ஒரு சின்ன சர்க்கிளாக போடணும். ஸோ அந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அவங்க அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏபிசி இருக்கா, ஏபிசி, டிஇஎஃப் இருக்கா, டிஇஎஃப், எக்ஸ்ஒய்செட், பிக்யூஆர், எக்ஸ்ஒய்செட், பிக்யூஆர், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரே சேம் இண்டஸ்ட்ரியும். ஓகேவா? இவங்க எல்லாருமே லேப்டாப்ஸ் விற்கிறாங்கன்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சிஸில் ரெப்யூட்டேஷன் ஆஃப் த கம்பெனி இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் ரேஞ்ச் ஆஃப் தேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இது ரெப்யூட்டேஷன். ஸோ இங்கே மேலே போக போக ரெப்யூட்டேஷன் ஹையாக இருக்குன்னு அர்த்தம். இது ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த சைட் போக போக நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ ஏபிசிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் 2 லேப்டாப் தான் வைப்பாங்க. பட் இவங்க அப்படி இல்லை, கேமிங் லேப்டாப், இந்த லேப்டாப், அந்த லேப்டாப், அதுக்கான ஆக்சசரிஸ், அது இதுன்னு எல்லாம் நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இவங்கள்ட்ட. ஓகேவா? ஓகே, இதை தான் பிளாட் பண்ணியிருக்காங்க. ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் அது எவ்வளோ பெரிய பபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க. ஸோ அதாவது ஹவு ஹை அப்படின்னு சொல்கிறாங்க, எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ அவ்வளோ தூரம் ரெப்யூட்டேஷன் இருக்குது.
எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்சை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அது எவ்வளோ பெரிய சர்க்கிளாக இருக்குன்றத வச்சு. அண்டு அதை வச்சு தான் நம்ம எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த மேப்பை சிம்பிளாக ஒரு தடவை பார்த்தாலே என்ன தெரியும், ஏபிசி வந்துட்டு ஃபியூ மாடல்ஸ் தான் இருக்குது, ஆனால் கிரேட்டர் ரெப்யூட்டேஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக? மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் பிக்யூஆர் தான் அதிகம், ஆனால் ரெப்யூட்டேஷனில் ஏபிசி தான் அதிகம் அப்படின்றத பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜிஹெச்ஐ அப்படிங்கிறது வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்குது, ரெப்யூட்டேஷனும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனதர் வியூவில் XYZ வந்துட்டு XYZ அண்ட் GHI ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் மாடல்ஸ் ஆஸ் போத் ஆர் ஆன் த சேம் பிளேஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இதுவும் சொல்கிறாங்க. ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் GHI வந்துட்டு XYZ விட ஹையர் ரெப்யூட்டேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. as it has bigger bubble and it's higher on the y-axis. bigger bubbleனா என்ன? டேர்ன் ஓவர் அதிகம். ஹையர் இந்த y-axisனா என்ன? ரெப்யூட்டேஷன் அதிகம். ஸோ இதை பார்த்தாலே நமக்கு புரியுது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கேன் அனலைஸ் த மார்க்கெட். இது மாதிரிலாம் போட்டு காம்படிஷன் எப்படி இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ். ஓகே. ஒரு சிங்கிள் ஜியோகிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் மல்டிபிள் டேர்ம்ஸ் 2 ஆர் மோர் ஃபேக்டர்ஸை வச்சு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது. நம்ம பிஸ்னஸ் வந்து ரெப்யூட்டேஷனில் எங்கே இருக்குது, ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் எங்கே இருக்குது, அந்த மாதிரி 2-3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, டேர்ன் ஓவரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரே சிங்கிள் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் படிச்சுட்ருக்கோம். இன்டர்னல் அனாலிசிஸில் கரண்ட் பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். இதுதான் வந்து 4 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ். அதில் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்டில் இண்டஸ்ட்ரினா என்ன பார்த்தோம், மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தோம், அதை அனலைஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்தது கஸ்டமர்ஸ். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர் நம்பர் 2. ஓகே. நம்ம யாருக்கு விற்கிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் இல்லை, அதுதான் நம்மளோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ டிசைட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் எங்கெங்கே இருக்காங்க, யார் யார் இருக்காங்க, யாருக்கு நம்ம விற்க போகிறோம், இது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் அதில் நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்ணுறோங்கிறது தெரியும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கும் வித்தியாசமான தேவைகள் இருக்கும். அவங்களுக்கு வித்தியாசமான சேல்ஸ் மாடல், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ்லாம் தேவையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹெட்ஃபோன் பிராண்டே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோமே. ஹை வேல்யூ பையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க, மீடியம் வேல்யூ பையர்ஸ்ன்னு ஒரு சில பேர், லோ வேல்யூ பையர்ஸ்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களாம் தான் நம்மளோட ப்ராடக்டை வாங்குறதுக்கு வில்லிங்காக இருக்கக்கூடிய நபர்கள். நம்ம வந்து கீ கஸ்டமர்ஸ் யார், நம்ம எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் பார்க்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன். 3500 to 5500 என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா நான் ஹை வேல்யூக்கு போகிறேன். ஓகேவா? மீடியம் வேல்யூனா 1500 to 3500, லோ வேல்யூனா லெஸ் தென் 1500. எவ்வளோ வாங்குகிறாங்க, எவ்வளோ கஸ்டமர்ஸ் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் தெரியும். ஓகே. கஸ்டமர்ஸ் தான் ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக போகுதா இல்லையா, எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கிறோமோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட க்ரோத்தை டார்கெட் பண்ணலாம், எந்த ஏரியாஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டாக இது. கஸ்டமர் வேறு, கன்சியூமர் வேறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில்யா. கஸ்டமர் அப்படிங்கிறவங்க ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ பை பண்ணுறவங்க கஸ்டமர். ஓகேவா? ஆனால் கன்சியூமர் அப்படிங்கிறவங்க ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ ஒருத்தங்க வாங்கியிருக்காங்கல்ல, அதை யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதை கன்சியூம் பண்ணுறாங்கல்ல ஃபைனலாக, அவங்க தான் கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியாக புரியும். ஒரு பேரண்ட்டு தன்னுடைய குழந்தைங்களுக்காக க்ரையான்ஸு, கலர் பென்சில், ஸ்கெட்ச் பென்சில்னு பொருளை வாங்குகிறாங்கல்ல, அவங்க கஸ்டமர். தோஸ் ஹூ பை இட். ஓகேவா? பைஸ் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், அவங்க கஸ்டமர். பேரண்ட் தான் இங்கே கஸ்டமர்.
பட் கன்சியூமர்ஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரிஸ் ஆர் கிட் டு ஆக்சுவலி யூஸ் இட். ஓகேவா, அது ஆக்சுவலாக ஃபைனலாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கிட்ஸ் தான். ஸோ கன்சியூமர் அப்படிங்கிறவங்க கிட்டு. ஸோ கன்சியூம் பண்ணுறவங்க கன்சியூமர், அதுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கஸ்டமர். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்ணுறோன்னா நம்ம இவங்க 2 பேர்த்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா அம்மா அப்பா வாங்கி கொடுத்தா தான் குழந்தைங்களால் யூஸ் பண்ண முடியும். குழந்தைங்க அதிகமாக யூஸ் பண்ணால் தான் அம்மா அப்பா அதை திரும்ப வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸிங் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறப்ப கஸ்டமர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா அவங்க தான் வாங்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ண போகிறாங்க. ஓகேவா, வேல்யூ கிரியேஷன் டிசைன் ஆர் யூசபிலிட்டி ஃபோக்கஸ் பண்ணுறப்ப கன்சியூமரை தான் நம்ம வந்து சென்டராக வச்சுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கஸ்டமர் வர்சஸ் கன்சியூமர் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிள் பைஃபர்கேஷன் தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸ்ட்ராட்டஜி பில்டப்புக்கு. கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபைனலாக யூஸ் பண்ணுறவங்க, கஸ்டமர் அப்படிங்கிறவங்க ஒரு சில நேரத்தில் கன்சியூமராக இருக்கலாம், கன்சியூமர் அப்படிங்கிறவங்க ஒரு சில நேரத்தில் கஸ்டமராக இருக்கலாம். ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிக் டேர்ம்ஸில் பேசுகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் டீம்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா கஸ்டமரையும் கன்சியூமரையும் தனித்தனியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேபி டயப்பர்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து பேரண்ட்ஸ் தான் வாங்குவாங்க, அவங்க தான் கஸ்டமர்ஸ். ஓகேவா, அவங்களுக்கு ஹை குவாலிட்டிக்கு ஹை அமௌண்ட் பே பண்ணுறது கூட ப்ராப்ளமாக இருக்காது. ஓகேவா, ஆனால் ரியல் கன்சியூமர்ஸ் வந்து பேபிஸ், அவங்க வந்துட்டு கம்ஃபர்ட்டாகவும் ஈஸியாக போட்டு விடுறதுக்கும் இருக்கிறதா தான் பார்ப்பாங்க. ஓகேவா, அந்த பேபிஸ் அதில் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, போட்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கன்சியூமர் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த கஸ்டமரையும் நம்ம ரீட்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், இண்டஸ்ட்ரி மார்க்கெட் பார்த்துருக்கோம், அடுத்தது வந்து கஸ்டமர் பார்த்துருக்கோம், இப்போ ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் பார்க்குறோம். தேர்ட் திங், ஓகேவா, மார்க்கெட்ஸோட இது ரொம்ப க்ளோஸ்டாக லிங்க்டாகவும் இன்டர் ரிலேட்டடாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம எந்த மார்க்கெட்டில் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரொம்ப க்ளோஸாகவும் இன்டர் ரிலேட்டடாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த காம்பனண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் அனாலிசிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து நமக்கான கீ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுமா, அப்புறம் எப்படி இந்த கீ ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸை பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுமா. ஓகேவா, இது வந்து ஒரு ஜென்ரல் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு அட்டம் பண்ணுமா. என்ன அப்படின்னா எந்த பிஸ்னஸில் நம்ம இருக்கோம், காம்படிஷனில் ஜெயிக்க நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்லையும். ஓகேவா, இதுதான் இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர். ஓகேவா, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எந்த பிஸ்னஸில் இருக்கோம், இங்கே இருக்க காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுதான் இதோட தாரக மந்திரம் மாதிரி. ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே வந்துருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் எதுக்கு தேவை அப்படின்னா ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை மேனேஜ் பண்ணுறது, ஓவர் டைம் அது வந்து வீணாக போயிடாமல் கரெக்டாக, அதாவது வீணாக போயிடாமல் இந்த சென்ஸ் நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டி, நம்ம ஸ்ட்ராட்டஜிக் இது எல்லாமே வந்துட்டு ஓவர் டைம் நம்ம டவுன் ஆகிக்கூடாது மார்க்கெட்டில். ஓகேவா, அந்த பிராண்ட் வேல்யூவை அப்படியே ஓவர் டைம் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்ட்லாம் இருக்குன்னா இவ்வளோ நாள் ஆகியும் அது வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுதான் மேனேஜிங் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் ஓவர் டைம். அடுத்தது நமக்கு தேவை அப்படின்னா புது ப்ராடக்ட்ஸ்லேயும் நம்ம இன்வால்வ் ஆகலாம், இல்லை ஃபெயிலியராக ஏதாவது இருக்குன்னா அதை ட்ராப் பண்ணலாம். இதுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைன்னு சொல்கிறாங்க ப்ராடக்ட் ரிலேட்டடாக. ஓகே, ஸ்ட்ராட்டஜிஸ் இதுக்கு மட்டும்தான் தேவையா அப்படின்னா இன்னும் என்னென்ன சொல்கிறாங்கன்னா அதை எப்படி பிராண்ட் பண்ணணும், அதோட பேக்கேஜிங் எப்படி இருக்கணும், அதுக்கான வாரண்டிஸ் அந்த மாதிரியான அதர் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் கூட நம்ம ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராடக்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா, ஒரு சிலது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், ஒரு சிலது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ஒரு சிலது எசென்சியல்ஸாக இருக்கும், ஒரு இது லக்ஸுரியாக இருக்கும், டியூரபிள், பெரிஷபிள், இந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு நிமிஷம் கைஸ், தண்ணி குடிச்சுக்கிறேன்.
ஓகே. ஓகே. நம்ம வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, வைட் ரேஞ்ச் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்கும். ஒர்க்மேன்ஷிப்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு ஓவர் டைம் மாறும். ஏன்னா ப்ராடக்ட் மார்க்கெட்லாம் ரொம்ப டைனமிக்காக இருக்குல்ல. ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டைனமிக்ஸை கேப்சர் பண்ணணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஒரு செட் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு இது வச்சுருக்கணும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டிமாண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் லாங் பீரியட் கூட. ஓகேவா? பட் அதர்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஷார்ட் லைஃப் ஸ்பேன்ஸ் தான் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதோட சைஸு, ஷேப்பு, கலரு, பேக்கேஜிங், பிராண்ட் நேமு, ஆஃப்டர் சேல் சர்வீஸு இதெல்லாம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, கஸ்டமரோட மண்டையில் அதாவது ஒரு ஹேமரை வச்சு எங்கள் ப்ராடக்ட் மற்ற ப்ராடக்டை விட டிஃப்ரெண்ட்டானது அப்படிங்கிறத எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் விளம்பரத்துலலாம் கூட பார்த்தா தெரியும். அதர் சோப் அப்படின்னு ஒரு இதை காட்டுவாங்க. ஹமாமர் லைஃப் பாய் அவங்க என்னவோ அது காட்டுவாங்க. ஸோ மற்றவங்கள விட நாங்கள் டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத இன்டெரக்டாக அவங்க சொல்ல வராங்க. அதே மாதிரி தான் டாய்லெட் கிளீனர் இருக்கும். அதர் டாய்லெட் கிளீனர்ஸ் அப்படின்னு ஒரு இது காமிச்சு அது கிருமிகள்லாம் சாவாத மாதிரி காமிப்பாங்க. அந்த டாய்லெட் கிளீனர்னு போட்டு 99.9% எல்லாம் அப்படியே தொடச்சா அப்படியே பளிச்சுன்னு போகும். ஸோ மற்றவங்களோட நாங்கள் டிஃப்ரெண்ட் அப்படின்றத காட்டுவாங்க. இது ரியலாக இருந்தாலும் பரவாயில்ல, இமேஜினரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மற்றவங்களோட நாங்கள் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. முக்கால்வாசி நேரமும் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் மற்றவங்களோட நாங்கள் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து சைக்கலாஜிக்கல் தான், நம்மளாக நினச்சிக்கிறது தான். ஓகேவா? ஃபிசிக்கலாக பார்த்தா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அதாவது கஸ்டமர்ஸை நம்ப வச்சுட்டா போதும், மற்றவங்களோட நம்ம ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டுன்னு. அது உண்மையாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஓகேவா? இதுதான் பிஸ்னஸ். எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்க பாருங்கள். இந்த வித்தியாசமாக பேர் வச்சுருக்க எல்லா ஷாம்புவும் ஒரே கம்பெனியோட தான். ஓகே. ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷனை ஃபார்மலாக பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதுக்குன்னு தனியாக பிராண்ட் நேம் கொடுத்து அப்படி பண்ணுறாங்க. ஓகேவா? லீகல் சாங்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸை வச்சு இதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. வேறு யாரும் இதை பண்ணிட முடியாத மாதிரி. பிராண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, கஸ்டமர்ஸ்க்கு இது என்ன ப்ராடக்ட், இதோட ஆர்கனைசேஷன் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பிராண்டை வச்சு தான் பொதுவாக அதோட ப்ராடக்ட்டு, அந்த ஃபேமோட இமேஜ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். கரெக்டாக? அட்வர்டைஸ்மெண்ட்டு, ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சு அந்த பிராண்டை தான் நம்ம பாப்புலராக இது பண்ண சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி இருக்க ஃபேமோட இமேஜு இதெல்லாம் வந்துட்டு நம்ம அதை வச்சு தான் கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்ட் லாயல்ட்டியை வந்து கொண்டு வருவாங்க பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் வந்துட்டு அடிடாஸ் ஷூஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு. அது வந்து ஒரு பிராண்ட் லாயல்ட்டி, எனக்கு வேறு எதுவும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒவ்வொரு ஷூக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்கன்னா, சரி ஓகே அந்த ஷூ நல்லா இருந்துச்சு, இப்போ வேறு ஏதாவது தான் எப்படியா இருந்தாலும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ மேபி அது ஒரு நைக்காக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு பூமாவாக இருந்திருக்கலாம், வேறு ஏதாவது மாறி இருக்கும். சின்ஸ் அது அடிடாஸ் அப்படின்ற பிராண்டுக்கு கீழே நிறைய வெரைட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கப்ப, இதுவாக பார்த்தோம்னா லைக் ஷூவாக பார்த்தோம்னா அது வேறு ஷூ இது வேறு ஷூ தான், அதுக்கும் ஃபீச்சர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் அது அடிடாஸ்ன்ற பேரோடு வருதுங்கிறதுனால எனக்கு ஒரு பிராண்ட் லாயல்ட்டி அண்ட் ஒரு ட்ரஸ்ட்டு. ஓகே இதுவும் குவாலிட்டியாக இருக்கும், அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. புரியுதா?
இப்போ ஒரு நியூ ப்ராடக்ட் வருது அப்படின்னா புது மார்க்கெட்டுக்கு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்காக நம்ம வந்து நிறைய விஷயங்களை மனசில் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் அட்லீஸ்ட் 3 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 3 அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச் இருக்கணும் அப்படின்றாங்க. மேக்கிங் எ ப்ராடக்ட் அப்போ ஒரு ப்ராடக்டை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கஸ்டமருக்கு எப்படி யூஸ் ஆகும், கஸ்டமருக்கு இது எப்படி கொண்டு போக முடியும், அவங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் ப்ராடக்டை மேக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்மளோட காஸ்ட்டை விட கொஞ்சம் மார்ஜின் வச்சு ரீசனபிளாக ரிட்டர்ன்ஸ் வர அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும். இது 3 தான் ஒரு அப்ஜெக்டிவ். ஓகேவா? புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருது ஒரு மார்க்கெட்டில் அப்படின்னா இந்த 3 விஷயத்தையும் மனசில் வச்சு தான் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு கஸ்டமருக்கு ரீச் அவுட் ஆகிறதுக்கு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓவர் த இயர்ஸ் ஓகே, இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இத்தனை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு மார்க்கெட்டிங்கை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் காம்படிஷனை ஃபைட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் ஒன்று ஒன்றா என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் மார்க்கெட்டிங் அப்படின்றாங்க. ஓகே, ஒரு டார்கெட் குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சோஷியல் சேஞ்ச் கொண்டு வரத்துக்காக அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு டிசைனோ இம்ப்ளிமெண்டேஷனோ கண்ட்ரோல் ஆஃப் ப்ரோக்ராம்ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்களாம். ஓகேவா? ஸோ தட் அவங்களுக்கு ஒரு சோஷியல் ஐடியாஸ், ஒரு காஸ், இல்லை ஒரு ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், டெல்லியில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்மோக் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஸ்மோக்கிங் வந்து ஹெல்த்துக்கு இன்ஜூரியஸாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு கேம்பெயின் பண்ணாங்களாம். ஓகேவா? அது வந்து சோஷியல் மார்க்கெட்டிங். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு டார்கெட் குரூப் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒரு சோஷியல் சேஞ்சை கொண்டு வரத்துக்காக நம்ம ஏதோ ஒரு டிசைனோ இம்ப்ளிமெண்டேஷனோ கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணுறோம்ல. ஸோ தட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்க்ரீஸ் அக்செப்டபிலிட்டி ஆஃப் சோஷியல் ஐடியாஸ், காஸ் ஆர் ப்ராக்டிஸ். ஓகேவா? இதுதான் சோஷியல் மார்க்கெட்டிங். அடுத்தது ஆக்மெண்டட் மார்க்கெட்டிங். ஆக்மெண்டட் மார்க்கெட்டிங் என்றால் அவங்களோட கோர் அண்ட் ஆக்சுவல் ப்ராடக்ட் இருக்கும்ல, அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக அவங்க ஏதாவது வந்து அடிஷ்னல் கஸ்டமர் சர்வீசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் ஆகுமெண்டட் மார்க்கெட்டிங் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ஹைடெக் சர்வீசஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மூவிஸ் ஆன் டிமாண்ட். ஓகேவா? ஆன்லைன் கம்ப்யூட்டர் ரிப்பேர் சர்வீசஸ், செக்ரட்டரியல் சர்வீசஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அவங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நம்ம ஆகுமெண்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஆஃபரிங்ஸ்லாம் கொடுக்கறதுனால கஸ்டமர் சர்வீசஸ் வந்து எலவேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது டைரக்ட் மார்க்கெட்டிங். ஓகே, இது வந்து டைரெக்டாக கஸ்டமர் வீட்டுக்கே போய் கதவை தட்டி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது. ஓகேவா? லிட்ரலி அப்படி இல்லை, நம்ம வந்து டைரெக்டாக கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? வேரியஸ் அட்வர்டைஸிங் மீடியாஸில் ஜென்ரலாக கால் பண்ணி, அதாவது கால் பண்ணினா லிட்ரலி ஃபோன் அடிக்கிறது இல்லை, கஸ்டமர்ஸை வந்து கூப்பிட்றது, வாங்க எங்கள் கஸ்டமரை எங்கள் ப்ராடக்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்கள்ட்ட டைரெக்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறது. எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, கேட்லாக் கொடுக்கறது, வீட்டுக்கு வந்து இமெயில் பண்ணுறது, டெலிகம்யூனிட்டிங், எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை டயல் செய்யுங்கள் அப்படின்னு நாப்டால்லாம் பண்ணுவாங்கள்ல அது, எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங், மெசேஜ் அனுப்புறது, ஷாப்பிங், டிவி ஷாப்பிங் இதெல்லாம். அடுத்தது ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். இது என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூ பேஸ்டு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, என்ஹான்ஸ் பண்ணுறது.
கஸ்டமர்ஸ்க்கும் கம்பெனிக்கும். ஓகேவா? ஸோ தட் அவங்க வந்துட்டு வேறு எங்கேயும் போகாமல் இங்கேயே இருப்பாங்க. இப்போ வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ரூ. 30 கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு 3 மாதத்துக்கு டெலிவரி சார்ஜ் இல்லாமல் வரும். உங்களுக்கு ஜொமேட்டோ கோல்டு ஃப்ரீ, ஸ்விக்கிலையும் அதே மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் தான். இப்போ நமக்கு என்ன ஆகும் மென்டலி, ஓகே நம்ம வந்து ஜொமேட்டோ கோல்டு வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் திங்கில், ஓகே டெலிவரி ஃப்ரீ தான் அப்படிங்கிறப்ப டக்குன்னு ஸ்விக்கியாக ஜொமேட்டோவான்னு வரப்போ நம்ம ஜொமேட்டோ போயிடுவோம். ஏன்னா நம்மள்ட்ட தான் கோல்டு இருக்குது, டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ தானே, நம்ம போட்ட காசு எடுக்கலாம். ரூ. 30 செலவு பண்ணியிருக்கோமா, ஒரு ஆர்டர் போட்டோம்னா அதோட டெலிவரி சார்ஜ் ரூ. 40, எப்போ ரூ. 10 லாபம். லைக் நம்ம சைக்கலாஜிக்கலி அப்படி உள்ளே போய்ட்றோம். இப்போ ரிலேஷன்ஷிப்பாக பார்க்குறப்ப நம்மளும் ஜொமேட்டோவும் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நமக்கே தெரியாமல் ஒரு பிம்பம் உருவாயிடும். ஓகேவா? நம்ம ரொம்ப நாளாக ஜொமேட்டோ தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு இதாகிடும். எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏர்லைன்ஸ்லாம் வந்துட்டு மேஜர் ஏர்போர்ட்ஸில் அவங்களுக்கு அடிக்கடி யார் அந்த ஏரோப்ளேனை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் லான்ச்சஸ் கொடுத்துருப்பாங்களாம். ஸோ அவங்களுக்கு என்ன வரும், அது ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் தானே. அப்படி இருக்கப்ப அந்த பாண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், திரும்ப திரும்ப அதுக்கே போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது சர்வீஸ் மார்க்கெட்டிங். ஓகே, சர்வீஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் கான்செப்ட்ஸு, டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கை வந்து சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சர்வீசஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம், ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஓகேவா? ஒரு பார்ட்டி வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், மோஸ்ட்டாக இன்டான்ஜிபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டிங் சர்வீசஸ், இல்லை ஒரு மசாஜ் பண்ணி விடுறது, இல்லை ஒரு டாக்டர், இது மாதிரி எந்த சர்வீஸாக இருந்தாலும் அது இன்டான்ஜிபிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு டீச்சர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க நம்ம ஒரு ஆக்டிவிட்டியோ ஒரு பெனிஃபிட்டோ ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு கொடுக்குறதா இருக்கும். ஓகேவா? இதுக்கான மார்க்கெட்டிங் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இதோட பெக்குலியர் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். இது வந்து மற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் மாதிரி கிடையாது, நம்ம போய் எடுத்துகிட்டு போய் விற்கிற மாதிரி இருக்காது. இதுக்குன்னு தனியாக கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. லைக் இன்செப்பரபிலிட்டி. இப்போ வந்து எனக்கு அந்த ஆடிட்டர் வேணாம், ஆனால் அந்த ஆடிட்டர் சர்வீஸ் மட்டும் வேணும்னா அதுவே நடக்காது. நான் டீச்சரே பார்க்க மாட்டேன், ஆனால் அந்த கிளாஸில் மட்டும் நான் கவனிக்கணும் அப்படின்னா அது நடக்காது. ஸோ அதை செப்பரேட்டாக கொடுக்க முடியாது. டீச்சர் வந்தால் தான் கிளாஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி வேரியபிலிட்டினா என்ன, நான் படித்தேன் நான் மறந்துட்டேன், அதை விட்டுருங்க. பர்சன் மார்க்கெட்டிங். ஓகேவா? சரி, எதுக்கு விட்டுக்கிட்டு கேட்போமா ChatGPT-ட்ட. இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், பட் எதுக்கு ஸ்கிப் பண்ணிக்கிட்டு. கரெக்டு, படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க ஹேர் கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே சலூனுக்கு தான் போவோம், பட் ஃபஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ணுறப்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க, செகண்ட் டைம் வந்து ஆவரேஜாக பண்ணியிருப்பாங்க. ஸோ சர்வீஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது, ஒவ்வொரு தடவையும் வேரியபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அடுத்தது பர்சன் மார்க்கெட்டிங். ஓகேவா? பர்சனை கூட, பீப்புளை கூட மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே மக்கள் வந்து எந்த ஆட்டிடியூட் வச்சுருக்காங்க, எந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் கூட பர்சன் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி பர்சன் மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டீஷியன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், ஃபிலிம் ஸ்டார்ஸ் எக்ஸெட்ரா, இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களே மார்க்கெட் பண்ணிக்குவாங்க ஓட்டு வாங்குறதுக்கு, கெரியர்ஸில் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. இதுக்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் தான் நம்ம தளபதி விஜய். ஓகேவா? அவங்கள வந்துட்டு கரெக்டாக எப்படி போர்ட்ரே பண்ணிக்கணும், எந்த மாதிரி காமிச்சிக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பக்காவான ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்துட்டு ஓட்ஸும் வந்திருக்கு, கெரியர்லேயும் ப்ரொமோஷன் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பர்சன் மார்க்கெட்டிங்க்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங். அங்கே எப்படி பீப்புளுக்கு வந்துட்டு நம்ம அவங்கள பற்றி ஆட்டிடியூட், பிஹேவியர்லாம் வந்துட்டு
அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், பிஹேவியர் எப்படி இருக்கும், அதாவது டார்கெட்டட் ஆடியன்ஸஸோட ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆன் திஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங். இது வந்து ப்ராஃபிட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எல்லாருமே இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிளேஸ் மார்க்கெட்டிங். பிளேஸ் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுவோம். எதுக்காக? கிரியேட், மெயின்டைன் ஆர் சேஞ்ச் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் டுவர்ட்ஸ் பர்டிகுலர் பிளேசஸ். சே மார்க்கெட்டிங் ஆஃப் பிஸ்னஸ் சைட்ஸ், டூரிசம் மார்க்கெட்டிங். ஓகேவா? ஒரு சில இடத்து மேலே அந்த மக்களோட ஆட்டிடியூடு, பிஹேவியரு இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை மாற்றுறதுக்காக பண்ணுறது தான் இந்த மார்க்கெட்டிங். ஓகேவா? அடுத்தது என்லைட்டன்டு மார்க்கெட்டிங். ஓகே, என்லைட்டன்டு மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, பெஸ்ட்டு லாங் ரன் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். நம்மளோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெஸ்ட்டு லாங் ரன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த மார்க்கெட்டிங் சிஸ்டம் தான் இருக்கணும், ப்ரிவைலிங் மைண்ட் செட்டை விட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு 5 பிரின்சிபல்ஸ் இருக்கான். ஒன்று கஸ்டமர் ஓரியன்ட் மார்க்கெட்டிங்காக இருக்கணுமா, இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டுமா, வேல்யூ மார்க்கெட்டிங்காக இருக்கணுமா, சென்ஸ் ஆஃப் மிஷன் மார்க்கெட்டிங்காக இருக்கணுமா, சொசைட்டியல் மார்க்கெட்டிங்காக இருக்கணுமா. ஓகேவா? ஸோ ஃபிலாசபி மாதிரி வந்தால் அது என்லைட்டன்டு மார்க்கெட்டிங் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது டிஃப்ரென்ஷியல் மார்க்கெட்டிங். ஓகே, டிஃப்ரென்ஷியல் மார்க்கெட்டிங் அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் இருக்க டிஃப்ரெண்ட் செவரல் செக்மெண்ட்ஸை நம்மளே வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறது. ஓகேவா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது வச்சுருக்கிறது, ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் செப்பரேட் ஆஃபர்ஸ் வச்சுருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் வந்துட்டு லைஃப் பாய், லக்ஸு, ரெக்ஸோனா இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? பாப்புலர் செக்மெண்ட்டில். அண்டு டவ், பியர்ஸ் இந்த ப்ரீமியம் செக்மெண்ட். ஸோ 2 செக்மெண்ட்டையும் அவங்களே வந்துட்டு ரூல் பண்ணும் அப்படின்றத ட்ரை பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். இதுதான் டிஃப்ரென்ஷியல் மார்க்கெட்டிங். அடுத்தது சிங்க்ரோ மார்க்கெட்டிங். ஓகே, சிங்க்ரோ மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் இர்ரெகுலராக இருக்கும் நம்மளோட டிமாண்டு. ஓகேவா? அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸிங் மூலியமாகவோ ப்ரொமோஷன் மூலியமாகவோ அதை வந்துட்டு அந்த டிமாண்டை வந்துட்டு நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஈவனாக ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவியோட டிமாண்ட் எப்படி இருக்கும், இங்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும், சாட்டர்டே சண்டே மட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வெனஸ்டே உங்களுக்கு ஆஃபர் தரோம் அப்படின்னா இங்கே ஒரு சில பேர் வந்துடுவாங்க. தேர்ஸ்டே வந்துட்டு உங்களுக்கு இந்த படம் ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி சொன்னால் இங்கே கொஞ்சம் பேர் வந்துடுவாங்க. ஸோ இந்த இர்ரெகுலராக இருக்கக்கூடிய டிமாண்டை ஓரளவுக்கு ஈக்குவலாக கொண்டு வரதுக்கு தான் சிங்க்ரோ மார்க்கெட்டிங். ஓகேவா? கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லார்ஜ் ஷேரில் இருக்காமல், இல்லை லார்ஜ் ஷேர் ஆஃப் ஒன் ஆர் ஃபியூ சப் மார்க்கெட்ஸ். ஓகேவா? பெருசாக ஒரு மார்க்கெட் இருக்கும், அது கீழே வந்துட்டு சப் மார்க்கெட் இருக்கும் குட்டி குட்டியாக. ஓகேவா? அதில் ஒரு பெரிய ஷேரை எடுத்துக்கிறது. இது வந்து எப்படி சொல்கிறது, பூனைக்கு தலையாக இருக்கிறத விட நான் புலிக்கு வாலாக இருக்கிறத விட நான் வந்து பூனைக்கு தலையாக இருந்துக்குவேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் வந்துட்டு நான் ஒரு ஆளாக இல்லாமல் அது கீழே வந்து ஒரு சப் மார்க்கெட் எடுத்து அதில் நான் பெரிய ஆளாக இருந்துக்கிறேன், அது ஃபுல்லாக நான் வந்து மேஜர் ஷேர் அதில் ஆக்குபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது நீஷ் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். அடுத்தது டி மார்க்கெட்டிங். இது வந்து டெம்பரரியாவோ பெர்மனண்ட்டாவோ டிமாண்டை ரெடியூஸ் பண்ணும். ஆமாம், டிமாண்டை ரெடியூஸ் பண்ணும். பொதுவாக மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது டிமாண்ட் என்கரேஜ் பண்ணுறது, ஆனால் இங்கே வந்து டிமாண்ட் ரெடியூஸ். இதோட எய்ம் வந்துட்டு டிமாண்டை டெஸ்ட்ராய் பண்ணுறது இல்லை. ஓகேவா? இதை வந்து கம்மி பண்ணும், இல்லைனா ஷிஃப்ட் பண்ணும் வேறு இடத்துக்கு. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஓவர்ஃபுல் டிமாண்ட் இருக்கப்போ.
ஓகே. இப்போ வந்து பஸ்ஸெலாம் வந்துட்டு மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். அதனால் ரோட்ஸ்லாம் வந்துட்டு பிஸியாக இருக்கும். இப்போ ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ்லாம் பார்த்தோம்னா சாட்டர்டே, சண்டே அண்ட் ஹாலிடேஸில் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம டிமார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம டிமாண்டை ரெகுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது சேனல்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம், ப்ராடக்ட்ஸும் பார்த்துட்டோம், ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸும் பார்த்துட்டோம். கடைசியாக ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர் தான் இருக்குது, அதுதான் சேனல். ஓகேவா? சேனல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இதை வச்சு தான் நம்மளோட பொருளையோ சர்வீசஸையோ வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்க்கு தான் சேனல் அப்படின்னு பேர். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன்றாங்க. ஓகே, கொடுங்க. லாக்மே அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, ரீட்டைல் ஸ்டோர்ஸ், இன்டர்மீடியரி ஸ்டோர்ஸ், ஆன்லைன் மோட் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, ஆன்லைன் இட்ஸ் ஓன் வெப்சைட், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் லாக்மே வந்து அதோட பொருளை விற்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லாக்மே ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க, அதை கஸ்டமர் கையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதெல்லாம் நம்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி போட் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்றது ஒன்லி வயா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் மட்டும்தான் போட் கிடைக்கும், நீங்கள் நேரில் போய் எங்கேயுமே வாங்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஐ கெஸ் போட்லாம் நிறைய கடையில் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அவங்க ஆன்லைனில் வாங்கி விற்கிறாங்களா என்னன்னு தெரில. சரி, ஓகே. கொக்கோகோலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த நேஷன் எல்லா ரீட்டைல் ஷாப்ஸ்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் டவுன், ஈச் டிஸ்ட்ரிக்ட், ஆன்லைன் மோட்லேயும் கிடைக்கும், டன்ஸோ, பிளிங்கிட்லலாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ராடக்டை பேசிக்காக கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த சேனல் தான் இந்த சேனல். ஓகேவா? ஆமாம், நான் சொன்னது தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த ப்ராடக்டை கஸ்டமர்ஸ்கிட்ட போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழி. எவ்வளோக்கு எவ்வளோ இது வைடராகவும் ஸ்ட்ராங்கராகவும் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸுக்கு பெட்டர் பொசிஷன் கிடைக்கும் அண்டு காம்படிஷனில் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு சேனலில் வந்துட்டு மாசாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நியூ பிளேயர்ஸ் வரதை வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, டிப்பிக்கலாக மொத்தம் 3 சேனல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று சேல்ஸ் சேனல், இன்னொன்று ப்ராடக்ட் சேனல், இன்னொன்று சர்வீஸ் சேனல். ஓகேவா? சேல்ஸ் சேனல் என்றால் என்ன? ஓகே, இவங்கெல்லாம் தான் வந்துட்டு அந்த ப்ராடக்டை நம்ம விற்கிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியரிஸ். ஓகேவா? அல்டிமேட்டாக எண்ட் யூசர்ஸ் கைக்கு போடுறதுக்கு நடுவில் யார் யார் கையெல்லாம் மாறுதோ அந்த அவங்களாம் தான் இன்டர்மீடியரிஸ். இது டோட்டலாக சொல்லணுன்னா சேல்ஸ் சேனல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதோட கீ கொஸ்டின் என்னென்னா, ஹூ நீட்ஸ் டு செல் டு ஹூம் ஃபார் யுவர் ப்ராடக்ட் டு பி சோல்ட் டு யுவர் எண்ட் யூசர். ஓகேவா? இப்போ நான் வந்து மேனுஃபேக்சரர், நான் வந்து ஒரு ஹோல்சேலர்கிட்ட விற்பேன், அவன் ஒரு ரீட்டெயிலர்கிட்ட விற்பான், அவன் எண்ட் கன்சியூமருக்கு விற்பான். ஸோ இந்த சேனல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு சேல்ஸ் சேனல். புரியுதா? ஸோ யார் யாருக்கு விற்றா கடைசியாக நம்ம கஸ்டமருக்கு பொருள் போய் நிற்கும் அப்படிங்கிறது தான் சேல்ஸ் சேனல். எக்ஸாம்பிளுக்கு மெனி ஃபேஷன் டிசைனர்ஸ் வந்துட்டு ஏஜென்சிஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ரீட்டைல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு விற்றுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அது ஒரு சேல்ஸ் சேனல். அடுத்தது ப்ராடக்ட் சேனல். ஓகேவா? இப்போ சேல்ஸ் சேனலில் நம்ம சேலை வச்சு பார்த்தோம், யார் யாருக்கு விற்கணும். ஸோ ஹோல்சேலர், ரீட்டைலர், கஸ்டமர் அப்படி வருது மேனுஃபேக்சர்லேருந்து. ஓகேவா? பட் ப்ராடக்ட் சேனலை பொறுத்த வரைக்கும் அதை ஃபிசிக்கலாக யார் யாரெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறா அதோட பாத்தில் அப்படின்ற மாதிரி. இப்போ நடுவில் ஒரு டெலிவரி ஏஜென்ட் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இதில் ஆட் ஆகும். அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து ஆஸ்திரேலியா போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அவங்க வந்துட்டு ஈபே, ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஆர்டர்ஸ்க்கு வந்துட்டு இவங்க ஜஸ்ட் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை மட்டும் பார்ப்பாங்களாம். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறேன்ல, அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும்தான் இவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க கூட்ஸை, இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது மட்டும் அவங்க வேலையாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் சேனலில் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு ஃபிசிக்கலாக அந்த ப்ராடக்டை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கீ பாயிண்ட். ஃபிசிக்கலி ஹேண்டில் த ப்ராடக்ட்ஸ் ஆன் இட் பார்ட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ப்ரொடியூசர் டு த எண்ட் யூசர். ஓகேவா? ப்ரொடியூஸ் பண்ணவன்ட்ட இருந்து எண்ட் யூசர்ஸ்க்கு போகிற வழியில் ஃபிசிக்கலாக யார் யாரெல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட் சேனல். அடுத்தது சர்வீஸ் சேனல்.
ஓகே, சேல்ஸ்லாம் முடிஞ்சு ப்ராடக்ட்லாம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் சர்வீஸ்லாம் கொடுப்போம்ல. ஐ மீன் அந்த ப்ராடக்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில சர்வீசஸ்லாம் கொடுப்போம்ல. அந்த சேனலை தான் வந்துட்டு சர்வீஸ் சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கஷ்டமாவோ இல்லை கஸ்டமர் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த சர்வீஸ் சேனல் பார்த்து தான் பொருள் வாங்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் ஹீட்டர் இல்லை ஒரு வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்களா, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்து வாங்குவோம். கரெக்டாக பாருங்கள், அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. பாஷ் டிஷ் வாஷர் மேபி சாலிடுனா பாஷ் ஷோரூம் அண்ட் ஒன்ஸ் சாலிடுங்கிறேன் சோல்டு. ஓகேவா? பாஷ் ஷோரூமில் விற்பாங்க. விற்றதுக்கப்புறம் பாஷோட கான்ட்ராக்டட் ப்ளம்பர் வந்து நம்ம வீட்டிலேயே அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு சர்வீஸ் சேனல். சேனல் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போ அப்படின்னா நம்ம கரண்ட் ஜியோகிராஃபிஸ் அண்ட் மார்க்கெட்ஸை விற்று இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி போடுறோங்கிற பட்சத்தில் இந்த சேனல் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு புது மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸிஸ்டிங் சேனலை டெவலப் பண்ணணும் ஆர் லெவரேஜ் பண்ணணும். ஓகேவா? எதர் அவங்க க்ரியேட் பண்ணணும் இல்லை ஆல்ரெடி இருக்கிறத யூஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு புது கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. கரெக்டாக? ஆமாம், நமக்கு நம்ம ப்ராடக்ட்டுக்கு எந்த மாதிரியான சேனல் சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெல்த் கேர் பிராண்ட் வந்து வயசான கஸ்டமர்ஸ் கிட்ட போய் சேரணும் அப்படின்னா அவங்க வந்து ஆஃப்லைன் மோட் ஆஃப் பிஸ்னஸில் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏஜென்ட் போய் அவங்க கையிலே கொடுக்குற மாதிரி. ஓகேவா? அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பிளிங்கிட்டில் தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வயசானவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சோம்னா அவங்க மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு நேரில் போய் எப்படி விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேனலை டிசைட் பண்ணணும். அனதர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஓகே, இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரிங்க் பிராண்ட் வருது. கோக்கு, பெப்சியை தாண்டி கொப்சி அப்படின்னு ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன மாதிரி பண்ணணும்? இருக்க எல்லா ரீட்டைல் ஸ்டோர்ஸு, ஷாப்ஸு எல்லாருலேயும் வந்துட்டு அவங்களோட பொருளை வச்சுருக்கணும். ஓகேவா? எல்லா இடத்துலையும் இருந்தால் தான் அது ஒரு பெரிய பிராண்டுன்றது தெரியும். அப்புறம் ஆன்லைனில் அதுக்கான அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், கேம்பெயின்ஸ்லாம் பண்ணி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணால் தான் அவங்களோட சேனல் வந்து இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தஸ் சேனல்ஸ் இவங்க தான் வந்து பார்ட்னர்ஸ் இன் க்ரோத்துங்கிறாங்க சேனல்ஸை. ஓகேவா? இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம ஏதாவது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஏதாவது ஒரு மலை பிரதேசத்துக்கு போனால் கூட அங்கே பாட்டில்டு வாட்டர், கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. எப்படி அதெல்லாம் அங்கே போச்சு? அதெல்லாம் அவங்களோட சேனல்ஸ். புரியுதா? கோகோகோலா, HUL, பதஞ்சலி, ஏஷியன் பெயிண்ட்ஸு, ஓலா இவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வச்சுருக்காங்களாம். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.